சிவ சிவ அன்பே சிவமரக்கடலில் பயணம் செய்யும் மணி நண்பர்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் சோமசுந்தர ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். மணிக்கணும் இரவு வணக்கம் சொல்லிட்டாங்க. மதிய வணக்கம் ஐயா, ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வணக்கம், வாழ்க வளமுடன். சிவ சிவ அன்பே சிவம் இந்த இணைய வழி நிகழ்வின் மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். மிகவும் சிந்தனைக்குரிய ஒரு உன்னதமான தலைப்பு தான் ஜீவன் முக்தி. ஆம், ஆன்மீக நெறிகள் என்று எடுத்துக்கொண்டாலே ஒருவன் முழுமை பெற வேண்டும் என்பதற்கு அடையாளமாக முக்தி என்ற சொல்லை முன்வைக்கின்றார்கள். முக்தி என்றால் முதிர்ச்சி, முழுமை என்று பொருள். இப்ப எது முழுமை, எது முக்தியின் அடையாளம், எந்த ஒன்றை நோக்கிய பயணமாக ஆன்மீகத்தை முந்தையோர்கள் வகுத்து தந்திருக்கிறார்கள், அந்த இலக்கணம் எது என்பதிலே மிகவும் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் நம்முடைய பயணம் எதை நோக்கிய பயணம்? அது நம்முடைய பயணம் ஆன்மீகத்திலே இறைவனை நோக்கிய பயணம் என்று குறிப்பிடப்படுகிறது. அப்படி இறைபொருளை பற்றிய விளக்கங்களோ அந்தந்த சமயங்களுக்கு ஏற்ப, மதங்களுக்கு ஏற்ப கடவுள் என்றால் சொல்லப்படுகின்ற இலக்கணங்கள் பலவாக வேறுபடுகிறது. எனவே எந்த கோணத்திலே ஒரு விளக்கத்தை நாம் முடிவாக கொள்ள முடிகிறது என்பதுதான் இன்றைய சிந்தனையினுடைய தனி தலைப்பு. அன்பு உள்ளங்களே, முக்தி என்றால் முழுமை என்று நான் குறிப்பிட்டது போல, அந்த முழுமை பெற்றை நோக்கிய சிறப்பு பயணம் நமக்கெல்லாம் ஆலயங்களிலும் மந்திரங்களிலுமாக, அங்கே கூட திருமந்திரம் பேசுகிறது. கட்டையால் செய்தேவரும், கல்லினால் செய்தேவரும், மஞ்சளால் செய்தேவரும், சாணத்தால் செய்தேவரும் என்று பேசுகிறார். எனவே கல்லினாலும் சிலை வடிக்கப்படுகிறது, பஞ்சலோகங்களாலும் சிலை வடிக்கப்படுகிறது. அந்தந்த நிலைமைகளுக்கு ஏற்ப சாணத்திலே கூட பிள்ளையார் பிடித்து வைப்பார்கள், மஞ்சளிலும் பிடித்து வைப்பார்கள். ஒரு முறை ஒரு பக்தன் வெள்ளத்துல பிள்ளையார் கிள்ளி வச்சான. வெள்ளத்துல பிள்ளையார் போல கூறாக செய்து சந்தனத்துல வைப்பாங்கல்ல, அது மாதிரி. அந்த பூஜைகளை நடத்தி முடிச்சு நைவேத்தியம் பண்ணணும்னு வீட்டுக்காரமாகிட்ட சீக்கிரம் கொண்டு வான்னு கேட்டா சாமியை காக்க வைக்க முடியல, லேட் ஆகுது. அப்ப அவன் அவசரத்துக்கு என்ன பண்றான், ஒரு வெத்தலையில இந்த வெள்ளத்துல பண்ண பிள்ளையார்லயே ஒரு பகுதியை கிள்ளி எடுத்து வெத்தலையில வச்சு முன்னாடி நைவேத்தியம் பண்ணிட்டானான். இதத்தான் வெள்ள பிள்ளையார கிள்ளி வெள்ள பிள்ளையாருக்கே நைவேத்தியம் பண்ணானான்னு சொல்லுவாங்க. அது மாதிரிதான் அந்த முழுமை பொருளாகிய பேராற்றல், அதற்கு இலக்கணங்களை பெரியவர்கள் சொல்லுகிற போது, எங்கும் உள்ளது நீக்கமற, எங்கும் நிறைந்த பெரும்பொருள். அந்த எங்கும் நிறைந்தது, எல்லாம் அல்லது, என்றைக்கும் உள்ளது என்று சொல்லக்கூடிய அந்த நீக்காத முழுமை பொருளை விளக்குகின்றவர்களுடைய டெஃபனிஷன், அந்த விளக்கும் முறைகள் அவரவர்கள் உணர்ந்தவாறு பலவிதமாக இருக்கின்ற காரணத்தினாலே
எதுதான் முழுமையான இலக்கணமாக இருக்க முடியும் என்று கேட்டால், அது பிற சமயங்களிலே ஒப்புமைக்காக பிறகு சிந்திப்போம் என்றாலும், இந்து சமயத்தை பொறுத்தவரையிலே வேதங்களை விளக்க வந்தது இதிகாசங்கள், உபநிடதங்கள், ஆரண்யங்கள். அந்த இதிகாசங்கள் 2 என்று அறிவோம். அந்த 2 இதிகாசங்களிலே மகாபாரதத்தினுடைய மையக்கருவாக பகவத்கீதை உள்ளது. இன்னும் சொல்ல போனால் மகாபாரதம் என்ற மிகப்பெரிய ஒரு அடிப்படையை வெளிப்படுத்துவதற்காகவே வியாசர் இந்த மகாபாரதம் என்ற கற்பனை கதை அது. அந்த இப்படி பின்னாடி நடக்க போகுதுங்கிறத நான் இப்ப எழுதுறேன் அப்படின்னு அவர் எழுதுறது தான் முன்னுரையிலேயே சொல்லப்படுது. அதனால அது கற்பனை கதை தான். அப்படி வியாசர் கண்ணன் என்ற கதாபாத்திரத்தின் மூலமாக இங்கே பார்த்தன் என்று சொல்லப்படுகின்ற அர்ச்சுனன் கேள்விகளை கேட்க பதிலளித்த பகுதி பகவத்கீதை என்பதை நாம் அறிவோம். அந்த பகவத்கீதை என்ற ஒரு உன்னதமான நூல் இன்றைக்கு நம்மில எத்தனை பேர் அதனை பயின்றிருக்கிறோம் என்பது ஒரு கேள்விக்குரிய விஷயம்தான். மிகச் சரியாக சொல்லுகிறார் கிருஷ்ண பரமாத்மா, ஒரு நிறை ஞானி எப்படி இருப்பான் என்று சொல்லுகிறார். அப்ப விருப்பு வெறுப்புகள் இல்லாதவன், துன்பங்களால் துவளாத ஒருவன் எவனோ அவனே முழுமை பெற்றவன். இந்த விருப்பு வெறுப்பு என்று சொல்லக்கூடிய இரட்டைகளால் பாதிக்கப்படாத ஒருவன் என்று சொல்லப்படுகின்ற போது அத்தகைய பரிபக்குவம் எய்த வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு பக்தி மார்க்கத்தை பின்பற்றுபவர்கள் எல்லாம் இறைவனிடத்திலும் கூட எனக்கு தேவையானதை கொடு என்று கேட்கின்றவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். அப்ப அந்த ஜீவன் முக்தி என்ற முழுமை பெற்றை நோக்கிய பயணம், ஜீவன் என்றால் உயிரோடு இருத்தல். அப்படி உயிரோடு இருக்கிற போதே இறை உணர்வு பெற முடியும் என்பதைத்தான் வலியுறுத்துகிறது இந்த வார்த்தை ஜீவன் முக்தி என்பது. ஆனால் இன்றைக்கு பக்தி மார்க்கத்திலே நாம் எல்லாம் எது ஒன்றை கற்பனை செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், நான் கடவுளை தேடிச் சென்று அடைய வேண்டும், கடவுள் எனக்கு விஸ்வரூப தரிசனம் தர வேண்டும், வைகுந்த பதவி அடைய வேண்டும், அல்லது சிவலோகம் சென்று சேர வேண்டும் என்றெல்லாம் ஏதோ ஒன்றை அங்கே லட்சியமாக்கி ஒரு நோக்கமாக்கி அந்த நோக்கத்தை முன்வைத்து ஓடுகின்ற முன்னெடுப்பை பார்க்கிறோம். ஆனால் உண்மையிலே இத்தகைய அடைவதற்கான ஒரு நோக்கமாக பரம்பொருள் தன்மையை கருதப்பட்டாலும், அந்த பரம்பொருள் என்று சொல்லக்கூடிய எல்லாம் வல்ல தெய்வம், பேராற்றல், அருட்பேராற்றல் எங்கு இல்லை, எங்கும் நிறைந்திருக்கிறது. இல்லை என்று சொல்ல முடியாது, இல்லையா? என்றைக்கும் உள்ளது இது. மேல் கங்குல் பகலற நீக்கமற நின்றது அது. அதுவே கண்டனவெல்லாம் நாம் பார்க்கின்ற எல்லா பொருட்களிலும் மோன உருவழியதாகவும் கருதி அஞ்சலி செய்வாம். எப்படி இறைவனை தொழ வேண்டும் என்று அழகாக சொல்லுகின்றார்கள். கண்டனவெல்லாம் மோன உருவழியதாகவும் கருதி அஞ்சலி செய்வாம் என்று பேசுகின்றார்கள். ஏன் அந்த மோனம் என்ற வார்த்தையை குறிப்பிடுகின்றார்கள்?
அன்பர்களே, இறைவனை விளக்க வேண்டும் என்று சொன்னால் வார்த்தைகளால் விளக்கிவிட முடியுமா? சொல் மனம் கடந்தவன் என்று பேசப்படுகிறது. மனம் வாக்கினில் தட்டாமல் என்றது எது என்று கூட பேசுகிறார். மனம் வாக்கினில் தட்டாமல் நின்றது எது? மேல் கங்குல் பகலர் இணைக்கமரர் என்றது எது? என்றைக்கும் உள்ளது எது? அதுவே கண்டனவெல்லாம் மோன உருவடியதாகும். ஏன்னா நம்ம இப்ப வெளிச்சம்னு பாக்குறோம்னா அந்த ஒளிக்கு மறுபக்கம் இருட்டுன்னு ஒண்ணு இருக்குங்கிறத மறுக்கவே முடியாது. நான் பேசிக் கொண்டிருக்கிறேன், நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் நான் பேசுகிறேன், அந்த ஒலிக்கு அப்பாலே இந்த மௌனமும் இருக்கிறது. ஆகையினாலேதான் அவ்வாறு குறிப்பிடுகின்றார்கள். கண்டனவெல்லாம் மோன உருவெளியதாகவும் கருதி அஞ்சலி செய்வாம் என்று. வழிபட வேண்டிய அந்த பொருள் எத்தகையது என்று கேட்டால், அதனை உண்டென்பாரும் உண்டு நாத்திகர்கள், ஆஸ்திகர்கள், இல்லை என்பாரும் உண்டு நாத்திகர்கள். எனவே அந்த பெரும்பொருளை உண்டு என்று சொன்னாலும் இல்லை என்று சொன்னாலும் அந்த பெரும்பொருள் எதுவோ அத்தகைய பேராற்றல் தன்மையைத்தான் நாம் இங்கே குறிப்பிடுகிறோம். அதனை அடைவதை ஒரு நோக்கமாக வைத்துவிட்டு முக்தி அடைய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். உண்மையிலே நல்ல சில ஞானியர்கள், அவர்கள் வாழும் போதே முழுமை பெற்றவர்கள். உதாரணமாக பகவான் ரமண மகரிஷி அவர்களை எடுத்துக்கொள்வோமே என்று சொன்னால், இங்கே கூட நாங்கள் பழனியில பகவான் ஸ்ரீ ரமணருடைய ஜெயந்தி விழாவினை வருகின்ற 30ஆம் தேதி அன்று செவ்வாய்க்கிழமை சிறப்பாக கொண்டாட இருக்கிறோம் என்பதை மகிழ்ச்சியோடு இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படி அந்த பகவான் ரமணரும் கூட ஆன்ம சாட்சா்காரம் அடைய வேண்டும் என்று பேசியிருக்கிறார். ஆனால் அந்த மெய் அனுபூதி எனக்கெல்லாம் கிடைக்கவில்லையே என்று சில அன்பர்கள், அவருடைய பக்தர்கள், டிவோட்டிஸ் கேள்வி கேட்டபோது அது ஒன்றும் போய் அடையிற இடம் இல்லைங்கிறத பதிலாக சொல்லியிருக்காங்க. அப்ப இப்ப ஜீவன் முக்தின்னா நாம என்ன நினைக்கிறோம்னா, இது செத்த பின்னால போய் சேர்ற வைகுந்தம் அல்லது சிவலோகம் அல்லது சொர்க்கம்னு நினைக்கிறோம் பாருங்க. அதுவே ஒரு தவறான கோட்பாடுதான். அன்பு உள்ளங்களே, ஏன் இவ்வாறு நான் குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், இறைநிலை கடவுள் உள் கடந்து பார்க்க வேண்டியது என்று சொல்லப்பட்ட பொருள்தான் கடவுளாக இருக்கிறது இல்லையா? இப்ப கடந்து உள்ளே அறிவதற்காகத்தானே தன்னை அறிதல் என்று சொன்னார்கள். பகவான் ரமணரும் நான் யார் என்று அறி என்று குறிப்பிட்டார். அருணகிரிநாதரும் அறிவது பொருளென அருளிய பெருமாளே என்று பாடுகிறார். அப்ப அறிவேதான் தெய்வம் என்றார் தாய்மானார். எனவே அந்த அறியப்படுகின்ற பொருள் எது ஒன்று அறிய வேண்டும் என்று முயற்சி செய்து முனைப்பாகி நிற்கிறதோ அந்த ஆன்மா, அதனின்று பதிவுகள் எல்லாம் நீங்கிய போது அந்த பின்னமாகிய ஜீவாத்மா அது தூய்மை அடைகிற போது அந்த பின்னமாகிய விண்தன்மை, ஆம், பஞ்சபூத தோற்றங்களிலேயே முதல் எழுச்சி விண்தானே. அதனை பரமாணு என்று கூட சொல்லுவார்கள். அதனை ஒரு கவிதையில குறிப்பிடும் போது, பரம அணு முதலாய் பார்விண் மீன் அனைத்தும் பம்பரம்போல் சுழன்று மிதந்து உருண்டு உன்னிலாடும் தரம் அறிவே எனும் தத்துவம் விளங்கிட்டேன் என்று பேசுகிறார். அப்ப
அனைத்தும் பிரம்மமாக நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பேரருளாளன் என்ற தன்மையை இறைவனுக்கு புரிந்திருக்கிற போது இறைவன் எங்கே இல்லை. ஆகினாலே தான் சொன்னார்கள், இறைவன் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் என்று சொன்னார்கள். நாம் கேட்போம், இறைவன் தூணிலும் இருக்கிறான் துரும்பிலும் இருக்கிறான் என்பதற்காகத்தானே பிரகலாதன் கதையிலே தூணை எட்டி உதைத்தப்பட்ட போது நரசிம்ம அவதாரம் வெளிப்பட்ட கதையை நாம் அறிவோம், புராணத்தை. இப்பொழுது அதே கண்ணோட்டத்தோடு சிந்திக்கின்ற போது அணு விஞ்ஞானம் முன்னிருக்கிறது. இந்த அணு என்கின்ற ஒன்று, ஆட்டம்னு சொல்லுவோம் ஆங்கிலத்துல, த லீஸ்ட் பார்ட்டிகிள், அந்த மிகச்சிறிய இயங்கும் துகள், அதை மைய கருவா வச்சு இந்த இயக்கத்தை கழித்து விட்டால் இருப்பு அங்கே மௌனம் ஆகும். இயக்கத்தை கழித்து விட்டால் இருப்பு அங்கே மௌனம் ஆகும். அந்த இருப்பாகிய இறைநிலை, அதை சிவம் என்று பேசுவோம். அந்த சிவம், அந்த வெளி, அந்த அசைவற்ற இருப்பு எதுவோ அது எங்கும் நிறைந்திருக்கிறது. எவ்வாறு நாம் பார்க்கிறோம், இந்த உலக பொருள்களை எல்லாம் பார்க்கிறோம், பஞ்சபூதங்களாக தோற்றமளிக்கிறது இல்லையா? வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி இங்கே ஊனாகி நமக்குள்ளே உயிராகி உண்மையாய் உள்ளே விளங்கும் அறிவே. இதெல்லாம் எது ஒன்று சிந்திக்கிறதோ அதுதான் பிரம்மம். இந்த அறிவே தெய்வம் என்று பேசுகின்றார்கள். தேஜோமயானந்தமே என்று பாடுகிறார் தாய்மானார். அப்படி அந்த முழுமை பொருள் எதுவோ, அந்த பேரருள் தன்மை எதுவோ, அது நாம் காணுகின்ற இந்த பஞ்சபூத தோற்றங்களிலே பின் தொடங்கி மண் வரையில அணுக்களினுடைய திரட்சி தானே. அதனை அசோசியேஷன் ஆஃப் எனர்ஜி பார்ட்டிகிள்னு சொல்லும். இங்கே நாம விஞ்ஞானத்தை கம்பேரிட்டிவா தொடாமல் இருக்க முடியாது. ஏன்னா முழுமை பொருள் என்று சொன்னால் அதை பரம்பொருள் கடவுள் என்றெல்லாம் பேசுகிறோம். ஆனால் கடவுள் என்பதே கடந்து உள்ளே பார்க்க வேண்டியது என்று சொன்னால் புறம் தேடலிலே பொருள் இல்லை. ஆனால் விஞ்ஞானம், அதனால்தான் இந்த லீஸ்ட் விரலிங் பார்ட்டிகிள், இந்த மிகச்சிறிய சுழலும் நுண்துகளுக்கு பேரு காடு பார்ட்டிகிள்னு கொடுத்தாங்க. இப்ப பாருங்க, நாம சொல்ற பரமாணுங்கிறதுக்கும் அந்த காடு பார்ட்டிகிள்ன்றதுக்கும் சிறப்பு தானே, ஒத்துத்தானே இருக்கிறது. எனவே அவ்வாறு அந்த அசோசியேஷன் ஆஃப் எனர்ஜி பார்ட்டிகிள்ல சுழலும் துகளுடைய கொத்தியக்கம் தான் மாஸ்ன்னு சொல்றோம், பருப்பொருள் என்போம். அப்ப காற்று நிலை கடந்து விண்ணிலே லேசாகி, காற்றிலே இன்னும் தெளிவுற்று, வெப்பத்திலே இன்னும் தெளிவுற்று, நீரிலே இன்னும் தெளிவுற்று, கெட்டி பொருள்களிலே திடமாகவே காட்சியளிக்கும். ஆனால் நாம் காணுகின்ற மண், கல், உலோகங்கள், எல்லா பொருள்களையும், காகிதம் எல்லாத்தையும் எடுத்து பிரிச்சுக்கிட்டே வருவோம். அங்கே முதல் தோற்றமாகிய அந்த நுண்விண் என்று சொன்னேனே, ஆகாசம் தொடங்கி 5வது மலர்ச்சியாகிய மண் வரையில எல்லாமே பஞ்சபூதங்கள் என்று சொன்ன. இந்த பூதங்களினுடைய அம்சம் இங்கே மனிதனிடத்திலே அமைந்திருக்கிறது, இல்லை என்று மறுக்க முடியாது இல்லையா? எவ்வாறு? மண்ணினுடைய அம்சமாக பருவுடலும், நீரினுடைய அம்சமாக இரத்த ஓட்டமும், வெப்பத்தினுடைய அம்சமாக குறிப்பிட்ட வெப்பநிலையும், காற்றினுடைய அம்சமாக நம்முடைய மூச்சு
காற்றும் விண்ணினுடைய அம்சமாக உயிரும் இயங்குகின்ற தன்மையை ஒருவரும் மறுக்க முடியாது. ஆம், பஞ்சபூத கூடுகை தானே இந்த பருவுடன். இது என்ன ஆகுது? ஒன் ஃபைன் மார்னிங் இதுக்கு மேல இயங்க முடியாது, வயசாயிடுச்சு, முதுமை, தளர்வு, தளர்ச்சி, மேட்டுவித்த டெத்துன்னு சொல்றோம், மரணம். இப்ப மரணம் என்றால் இங்க பஞ்சபூதங்கள் தொகுப்பாக வந்து அமைந்தது பிரிந்து போகின்ற கதை மட்டுமே. ஆனால் நாம் இங்கே எதனை நான் என்று சொல்லுகிறோம்? ஆன்மா என்போம். அந்த ஆன்மா என்பது சைவ சித்தாந்தத்திலே பதி, பசு, பாசம் என்று மூன்றாக பேசப்பட்ட உண்மையிலே பசு என்பார்கள். பதி என்றால் இறைநிலையை குறிக்கிறது. பிணைத்திருக்கக்கூடிய இந்த உலகம் பாசம். ஆனால் ஆன்மா என்பது இங்கே மனிதனாக வந்திருக்கிறோம் இல்லையா? இந்த மனிதர்களுக்குள்ளே நாய் உண்டு, நரி உண்டு, பரி உண்டு என்று சொல்லி மனிதர்களுக்குள்ளே அத்துணை பொருளுடைய மூலமாகிய அந்த சுத்த வெளியை உள்ளடக்கிய இருப்புதான் சிவமாக இருந்து இயங்குகின்ற பண்பு. இந்த ஒரு பேருண்மையை நான் என்னுள் இறைத்தன்மையை காண்கிறேன் என்று உணர்ந்த முழுமை பெற்ற ஞானியர்கள், அதாவது ஜீவன் முக்தர்கள் இன்றைய தலைப்பு இல்லையா? ஓடமுள்ள போதெல்லாம் ஓடியே உலாவலாம் என்று சொல்லுகின்றார்கள். ஓடம் என்பது இந்த உடம்பை குறிக்கிறது. இது ஒரு கருவி மாத்திரமே, இது நான் அல்ல. இந்த வினாவை எழுப்பிக் கொண்டு உணர்படு பொருளாக இருக்கக்கூடிய எதுவோ அதுவே நான் என்று காண்டல் தனிச்சிறப்பு, வேறொன்றும் இல்லை. நான் யாருன்னு கேள்வி கேட்டு இங்க ஒண்ணு திரும்பி பார்த்தது பாருங்க. அந்த உணர்படு பொருள் தான் நான் என்று கண்டறிய சொன்னார் பகவான் ரமணரும். ஆகையினாலேதான் வாழுகின்ற போதே இறை உணர்வு பெற்றவர்கள் என்று சொன்னால் நீ வேறல்ல, நான் வேறல்ல, இரண்டாக இல்லை, அந்த பேராற்றலாகிய இறைநிலையே என்னுள் பஞ்சபூத தோற்றமாகவும் உயிராகவும் இயங்குகிறது என்றும், ஆனால் உடலிலே உயிரானது கருத்தரித்து தோன்றியது பாருங்கள், கருவின் மூலமாக முந்தையோர்களுடைய பதிவுகளை எல்லாம் கை கொண்டு வந்திருக்கிறது. இதனை சஞ்சித கர்மா என்போம். பிறந்ததிலிருந்து இன்று வரையில சில பல செயல்களை செய்து செய்து பழகி பழகி அந்த பதிவுகள் எல்லாம் நம்மை நடத்தி கொண்டிருக்க காண்கிறோம். பிறந்ததிலிருந்து இன்று வரையில இதை ஆகாமிய கர்மா என்று சொல்லுவோம். இப்படி சஞ்சித கர்மாவும் ஆகாமிய கர்மாவும் நாம் தேடிக்கொண்ட செயல் செய்த பதிவுகளும் இங்கே உயிரிலே இருக்கிறது என்பதை மறக்க முடியாது. ஆனா ஏன் இங்கே இருக்கக்கூடிய இறைவன் மட்டும் நமக்கு உணரப்படவில்லை என்ற ஒரு கேள்வியை சிந்தித்தோமே என்று சொன்னால், அன்பு உள்ளங்களே, ஆம், அந்த இறைநிலையை மறைத்திருப்பது, அதை திரேதன சக்தி என்று சொல்வார்கள். மறைத்திருப்பது நம்முடைய பதிவுகள் தான். எனவே மனிதனிலிருந்து பதிவுகள் நீங்க பெற்றால் அவனே இறைவன் என்போம். Man minus 3 impurities is equal to God. impurities எங்கிருந்து தொடங்குது? களங்கங்கள் எங்கிருந்து தொடங்குகிறது? அன்புள்ளங்களே, சற்றே ஆழ்ந்து சிந்திப்போமே என்று சொன்னார், அந்த இறைவனை அன்றி நான் வேறாக இருக்கிறேன், கடவுள் வேற நான் வேறன்னு நினைக்கிறது தாங்க செய்ய தப்புலயே பெரிய பாவம். தான் பாவத்திலேயே பெரிய பாவம் எதுன்னு கேட்டா, இறைவன் வேறு நான் வேறுன்னு நினைக்கிறது தான் பெரிய பாவம். ஏன்? எல்லாம் பிரம்மம் என்னும் உண்மை இறைவிக்கவே என்று சொன்னார்கள். சர்வம் பிரம்ம பயம் ஜகத் என்று சொன்னார்கள்.
எங்கும் நிறைந்தவன் என்று ஏற்றுக்கொள்ளுகிறோம் அல்லவா? அப்ப எங்கும் நிறைந்த அந்த பேராற்றலாகிய பரம்பொருள் தன்மை என்னுள்ளும் இருக்கிறது என்று உணர்ந்த போது, நம்மிடத்திலே உள்ள பதிவுகள் தான் மனிதர்களை இவர் வேறாக, அவர் வேறாக, விலங்குகள் வேறாக, இப்படி எல்லாம் உயிர்களை வேறுபடுத்தி காட்டிக் கொண்டிருக்கிறது. இந்த பதிவுகள் எப்பொழுது நீங்குகிறதோ, முனைப்பினாலே வந்த பதிவுகள், முனைப்பு என்று சொன்னால் ஈகோ, அதாவது யான் எனது எனும் செருக்கறுப்பான் என்று பேசுகின்றார்கள். நானு என்னதுன்னு சொல்லக்கூடிய அந்த முனைப்பு தான் இங்கே தவறாகிறது. அந்த முனைப்பு நீங்குவதற்காக தவம் செய்ய வேண்டும் என்று பேசப்படுகிறது. பதஞ்சலி முனிவரும் அதற்குத்தான் பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி என்று 4 உபாயங்களை கொடுக்கிறார். அந்த தியானம் அங்கே பேசப்படுகிறது. எவன் ஒருவன் தவம் செய்கிறானோ, எவன் ஒருவன் தியானம் செய்கிறானோ, எவன் ஒருவன் தன்னுடைய உடலின் மையங்களிலே ஒன்றி ஒன்றி நிற்கிறானோ, அங்கே அதற்குரிய மேம்பாடான ஆற்றல்களை பெற முடியும் என்றாலும், அதிமுக்கியமாக நம்முடைய பதிவுகள் நீங்கினால் மட்டுமே இங்கே கள்ளம் கபடமற்ற ஆன்மாவை இறைவனாகவே உணர்தல் சாத்தியமாகும். அதற்கு தடையாக இருக்கிறது எது என்று கேட்டால், யான் எனது, நான் என்கிற முனைப்புதான். எனவேதான் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்று பாடினார்கள். அதற்கு முன்வரியில அழகாக சொல்லுகிறார்கள் பாருங்கள். சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால், சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால். சிவன் எங்க இருக்கானாமா? நாமெல்லாம் இன்னும் சிவனை போய் பார்க்கணும், பூஜை பண்ணணும், வர வாங்கணும், பிரதோஷத்துக்கு போகணும்னு சுத்திக்கிட்டு இருக்கோம். சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால், அதனால அவன் நான் வணங்குறேன்னா அது எதன் அருளால? அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்று சொன்னார்கள். அதனால்தான் நாம செய்கின்ற எல்லா செயல்களுக்கும் மூலம் வெறும் புலனெழுச்சியாக மட்டும் இருந்து விடாமல், மனோமய கோஷத்திலே வாழ்ந்து கொண்டிருக்காமல், விஞ்ஞானமய கோஷம் என்ற அடுத்த நிலைக்கு ப்ரமோட் ஆகணும். விஞ்ஞானம் என்றால் என்ன? விஞ்ஞானம் என்றால் எது, என்ன, ஏன், எப்படி, எங்கிருந்து என்று கேள்வி கேட்கின்ற அறிவு தானே விஞ்ஞானம். அதனால்தான் பாடினான், ஏன் என்ற கேள்வி கேட்காமல் வாழ்க்கை இல்லை, நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்ந்ததில்லை. அதனால்தான் ஏன் கேட்கணும். கடவுள் இருக்காரா? எங்க இருக்காரு? எப்படி இருக்காரு? கடவுள்னு சொல்றீங்களே, உள்ள பாக்குறது எப்படி? தியானத்துல எப்படி தெரிவாரு? அப்ப உள்ள இருக்க கடவுள் தெரியறதுக்கு எது மறைக்குது? திரேதாயன சக்தி மறைப்பாக எது இருக்கிறது? நம்முடைய பதிவுகள் தான் மறைப்பாக இருக்கிறது. பதிவுகள் என்று சொன்னால் சஞ்சிதம், ஆகாமியம், பிராரத்தம் என்று 3 பதிவுகள், அல்லது பழவினை அல்லது புகுவினை என்று இருள் சேர் இறைவினையும்னு வள்ளுவமும் சொல்லுது. இருள் சேர் இறைவனையும் சேரா. எப்ப? இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. மெய்ப்பொருளை புரிந்தவர்களுக்கு, மெய்ப்பொருள் தான் என்னுள்ளும் இருக்கிறது என்று ஏற்றுக்கொண்டவர்களுக்கு நம்முள்ள இறைநிலை எவ்வாறு இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். நம்ம அறிவாக இருக்கிறது. ஏன் நாம் எதை செய்வது என்று சீர்தூக்கித்தானே செய்ய கடப்பாடுபட்டு இருக்கிறோம். நாம் எதை செய்வது என்று சீர்தூக்கி சிந்திக்கிற போது உள்ளே இருந்து ஒன்று உள்ளுணர்வாக உரைக்கிறது இல்லையா? அதைத்தானே மனச்சாட்சி என்று சொல்லுகிறோம். காந்தியடிகளும் மனச்சாட்சிக்கு பயப்படுதலே இறைவணக்கத்தின் ஆரம்பம் என்று சொல்லுகிறார். அந்த மனசாட்சியின் மறுபெயர் தான் மனத்தின் மறுமுனையாகிய கடவுள், மனத்தின் உயர்நிலையாகிய அறிவு. புரிகிறதா?
எனவே உயிரிலே களங்கங்கள், பதிவுகள் தடையாக இருக்கிறது. இந்த பதிவுகள் நீங்குவதற்கு தவம் செய்ய வேண்டும். தவம் செய்பவர்களுக்கு பதிவுகள் மாற்றம் என்பதை ஆகினையில தியானம் செய்தால் ஆகாமிய பதிவு நீக்கம் என்கிறார் வேதாத்திரி மகரிஷி. துரியத்திலே தவம் செய்தால் சஞ்சித பதிவு நீங்குகிறது என்று சொல்லுகிறார். துரியாதீதத்திலே தவம் செய்கிற போது நிர்மூலமாகிறோம் என்று சொல்லுகிறார். இதையெல்லாம் பேசிக்கொண்டிராமல் உணர்ந்து நின்று ஒழுகி அமைந்து புரிந்தவர்களுக்கு தேடுனா தேவனை தேடினான் கண்டுகொண்டேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முள்ளேயே அந்த பெருநிலை உணர்கின்ற நேர்நிறை உணர்வு வருகிற போது இவரே ஜீவன் முக்தராவார். ஆம், அப்ப என்னுள்ள இறைநிலை இருக்கிறது என்று உணர்ந்த ஒருவர் தானே ஜீவன் முக்தர் என்று மேம்படுத்துகிறோம். அப்படிப்பட்ட ஜீவன் முக்தர்கள் எப்படி இருந்தார்கள், இருந்து காட்டினார்கள் என்று பார்த்தார். என்னுள் இருக்கின்ற இறைநிலையாகிய முழுமை பொருளாகிய கடவுளாகிய தெய்வம், நான் சொல்ல போனா தெய்வம்ன்ற வார்த்தை அங்க பொருந்தாது, அது வேற பொருள்ல வரும். அந்த ஒன்று எங்கும் நிறைந்த ஒன்று, எல்லாம் நிறைந்த ஒன்று, என்றைக்கும் உள்ள பொருளாகிய அந்த ஒன்று எல்லா பொருள்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற காரணத்தினாலே பார்க்குமிடமெங்கும் நீக்கமர நிறைந்த பரிபூரணானந்தமே என்று தாய்மானார் பாடியது சரியான வார்த்தையாகிறது. எனவே எந்த பொருளிலும் என்னை காண்பவன் எவனோ அவனை விட்டு நான் நீங்காமல் இருக்கிறேன் என்று பகவத்கீதையில கிருஷ்ண பரமாத்மா பேசுகிறார். எந்த பொருளிலும் என்னை காண்பவன் எவனோ, அந்த விளக்கம் இப்ப அதான் பேசிட்டு. அப்ப எல்லா பொருளிலும் பிரம்மத்தை பார்க்கின்ற கண்ணோட்டம் வந்துவிட்டது என்று சொன்னார். பிரம்மம் என்பது அசைவற்றது என்றும் சும்மா இருத்தல் என்றும் இல்லையா அருணகிரிநாதர் பாடினார் இல்லையா, சும்மா இரு சொல்லற என்றலுமே அம்மா பொருள் ஒன்று மறிந்தலனே என்று பாடுகிறார். பகவான் ரமணரும் சும்மா இரு என்றுதான் சொல்லிக் கொடுத்தார். எனவே இந்த சும்மா இருத்தல் என்பது மௌனத்தை சுட்டுகிறது, அசைவற்ற பிரம்மத்தை குறிக்கிறது. அதனால சுக பிரம்மம்னு ஒரு சிலை கூட கோயில்கள்ல வச்சிருப்பாங்க. ஒரு முனிவர் கிளி தலையோடு கூடிய, அதுக்கு பேர் சுக பிரம்மம். ஏன்னா சும்மா இருக்கிறது சுகம். இன்று வருமோ நாளைக்கே வருமோ மற்றென்று வருமோ துன்று மல மாயை கடந்து பாருங்க, இன்று வருமோ மற்றென்று வருமோ நாளைக்கே வருமோ துன்று மல மாயை கடந்து. அந்த இடத்துலதான் செக் போஸ்ட். மலம் நீங்க வேண்டும். எந்த மலங்கள்? ஆணவம், கன்மம், மாயை, ஈகோ. பிரம்மம் தனியா இருக்குன்னு நினைக்கிற அறியாமை, மாயை. எனக்குள்ளேயே பிரம்மம் அறிவா இருக்கு, விளங்கிட்டு இருக்குன்றத புரிஞ்சுக்காத மாயை. இந்த ஈகோவினாலையும் முனைப்பினாலையும் நான் அப்படிங்கிற முனைப்பு வந்துட்டு அவன் காணாம போயிடுவான், இறைவன். அப்ப அந்த ஈகோ, மாயை, இந்த ரெண்டோட செய்யற செயல் எல்லாம் கர்மா. இதைத்தான் ஆணவம், கர்மம், மாயை என்று சொன்னார். இந்த மும்மலங்கள் முற்றிலும் நீங்க வேண்டும். அதனால்தான் மல நீக்கம் என்று பேசுகிறது சைவ சித்தாந்தம். அதனால சித்தியெல்லாம் பெற்றாலும் சிரமிறக்க கல்லாருக்கு வாயன் பராபரமே. நாங்க உணர்ச்சி வயம் மாற வேண்டும், தன்வயமாய் நிறைய வேண்டும். அந்த அசைவற்ற இன்ப ஊற்றாக தான் திகழ வேண்டும். ஒன்றும் கஷ்டம் இல்லை. எங்கும் பிரம்மம், எல்லாம் பிரம்மம், நானும் பிரம்மம், நீயும் பிரம்மம் என்று புரிந்து கொண்டவருக்கு பார்க்கும் இடமெங்கும் நீக்கமர நிறைந்த பரிபூரணானந்தமே என்று சொன்னது போல பகவத்கீதையிலே எந்த பொருளிலும் என்னை காண்பவன் எவனோ அவனை விட்டு நான் நீங்குவதில்லை என்று அவர் ஷூர் கொடுத்திருக்கார், அத்தாரிட்டி சொல்லியிருக்கார்.
அப்ப எல்லா பொருளையும் பிரம்மம் இருக்குன்னு புரிஞ்சா எல்லா பொருளையும் இறைவனாவே பார்க்கணுமா இல்லையா? அதனால தானே தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான். இந்த நேர்நிறை உணர்வு பெற்றவர்கள் ஜீவன் முக்தர்கள். அவ்வளவுதாங்க. இப்ப இருக்கும் போதே வாழும் போதே என்னிடத்துல உள்ள கர்ம வினை பதிவுகள் நீங்க தவம் செய்து, அவ்வாறு தவம் செய்வதனாலே அல்லனவற்றை எல்லாம் நீக்கி எண்ணம் சொல் செயல்களாலே தூய்மை மட்டுமே திகழ்வதாக இருந்தால் அப்படிப்பட்ட ஒருவர் உயிரோடு இருக்கும் போதே இறைவுணர்வு பெற்றவர். அதுதான் ஜீவன் முக்தர். அப்படிப்பட்ட ஒரு ஜீவன் முக்தர் யாருன்னு கேட்டா நம்ம எல்லா சித்தர்கள் மகான்கள் எல்லாரையுமே சொல்றோம், ஒத்துக்கிறோம். அவங்கெல்லாம் ஏன் அவங்கெல்லாம் மட்டுமா, ஏன் நான் அடைய முடியாதுன்றதுதான் அடுத்த கேள்வி. நாமும் பெற முடியும் என்பது. அப்ப தடை எதுன்னு புரிஞ்சுட்டோம். இந்த 3 தடையை நீக்கிட்டோம்னா, நீ உட்காந்து பேசிட்டு இருக்க அவன் தானே இதை தவத்திலையும் துரியாதத்துல உணர்ந்தாச்சு. தான் அந்தமான நிலை ஆனந்தமாமே புரிஞ்சாச்சு. இப்ப என்னுள்ள இறைவன் உண்டு என்று உணர்ந்த பின்னே உணர்ந்த ஒருவர் அவர் பார்க்கும்போது அந்த தாவரத்திலையும் பார்த்துட்டு வருத்தப்படுறாரு. இந்த தாவரம் கொஞ்சம் தண்ணி இல்லாம வாடி போயிருக்கு. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்றார் வள்ளல் பெருமான். அதுபோல நாமும் கூட பார்க்கிறோம் சில உயிர்கள். நாய் உணவு இல்லாம தெருவில் அலைஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்ப அந்த அவ்வாறு அலைந்து கொண்டு இருக்கக்கூடிய உயிர்களை பார்க்கும்பொழுது அதுக்கு ஏதாவது உணவு கொடுத்து புண்ணியத்தை அடிக்கணும்னு நினைக்கிறோம். அப்ப அந்த உயிர்கருணை என்று பேசுகிறார் வள்ளல் பெருமானார். இந்த முழுமை பேறு பெற்றவருக்கு அந்த உயிர்கருணை தானா வருமா இல்லையா? அவன வரணும், அங்க நிபந்தனையே போட வேண்டியதில்லை. நானும் பிரம்மம் அதுவும் பிரம்மம். ஒரு பாட்டுல வர அழகா, நீயும் பொம்மை நானும் பொம்மை நினைத்து பார்த்தால் எல்லாம் பொம்மை. ஒரு திரைப்பட பாடல்ல தான். இருந்தாலும் எல்லாம் பிரம்மம் என்று பார்க்கின்ற வார்த்தை அது. எல்லாம் பிரம்மம் என்று பார்க்க சொன்னார்கள். தன்னுள்ளே பிரம்மத்தை உணர்ந்தவர், முழுமை பெற்றவர், ஜீவன் முக்தர். அப்படி பிற பொருள்களையும் பிற உயிரிலையும் இறைத்தன்மையை காண தெரிந்தவர்கள் சித்த பெருமக்கள். அவர்கள் அனிமா மகிமா லகிமா கரிமா ஈசத்துவம் வசித்துவம் பிராகாமியம் என்று சொல்லி அட்டமா சித்திகளையும் அறிந்தவர்களாக இருந்தார்கள். எப்படி அவங்களாம் அவ்வளவு அட்டமா சித்திகளை செய்ய முடிஞ்சது? எல்லாம் ஒண்ணுன்னு புரிஞ்ச போது, எப்படி ரேடியோவில் அந்த டியூனிங் சரியா கரெக்டா டியூன் பண்ணி வச்சிட்டோம்னா எங்கேயோ இருக்கிற ஒரு வானொலி நிலையத்தினுடைய அந்த ஒலிபரப்பை இங்க கிளியரா நாம உணர முடிகிறது இல்லையா? எத்தனையோ சேனல் இருந்தாலும் அந்த சேனலுக்குரிய வகையில மேல கொடையும் வைக்கணும் மொட்டை மாடியில், இங்க டியூனும் பண்ணணும். அப்ப அந்த டியூனிங் தாங்க தவம், தியானம், வேற ஒண்ணு. அப்ப தியானத்துல நாமே டியூன் பண்ணிக்கும் போது என்னுள் இருக்கிற அறிவே தெய்வம் என்ற கன்க்ளூஷனுக்கு வருகிற போது இந்த அறிவு ஒரு முழுமையான சீர்மையாக, இயற்கை நிகழ்வுகள் பார்க்கிறோம் இல்லையா? வருஷா வருஷம் குளிர்காலம் வருது. இப்ப குளிர்காலம், கோடை காலம் வருது, மழை காலம் வருது, வசந்த காலம் வருது. இதெல்லாம் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கிறது. இதுதான் ரிதம் ஆஃப் நேச்சர். நாம அதுக்கு ஒத்ததாக வாழ பழகிட்டோம்னா நமக்குள்ளேயும் அந்த பேராற்றலாகிய இயற்கை பெருநிலை நம்மை சீராக இயக்கும் என்று புரிந்து கொண்டு அதை உள்வாங்கி தன்னை நடத்தி கொள்ளுகின்றவர்களுக்கு அந்த பெருநிலை அங்கே அவர்களுள் இருந்து நடத்துகின்ற ஒரு சிறப்பான பண்பை நாம் உணர முடியும், அறிய முடியும். வேற ஒன்றும் இல்லை. அப்படி உணரப்பெற்ற தூய்மையாளர்கள், மேன்மை பெற்றவர்கள்தான் ஜீவன் முக்தர்கள் எனப்பட்டார்கள். அன்பர்களே, இப்பொழுது என்ன சொல்லி முடிச்சிருக்கேன்? வாழும் போதே இறை உணர்வு பெற்றவர்கள் யாரெல்லாம் அப்படின்னு
டன் பண்ணிட்டா நாமளும் ஒத்துக்கிறோம். இவங்கெல்லாம் உணர்ந்தவங்க. நாம உணரணும்னா அவங்க சொன்ன நெறியில போய் தவம் செய்து பதிவு நீங்கிய போது மேன் -3 impurities is equal to God. நமக்குள்ளே கடவுள். இப்ப எனக்குள்ள கடவுள் என்று உணர்ந்து விட்ட போது ஜீவன் முக்தர். அந்த ஜீவமுக்தர் எப்படி வெளிப்படுவார்னு கேட்டா எல்லா பொருள்களையும் இறைவனா பார்ப்பாங்க. இந்த இடத்துக்கு தாங்க பயன். இப்ப உணர்ந்த ஞானியர்கள் பிறருக்கும் உரைத்து, பிறருக்கும் சொல்லி கொடுத்து, பிறருக்கும் உரைத்து, உணர வைத்து, குருவாக மலர்ந்து சிறப்பு செய்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு பெரியவர்ல வரிசைதான் திருவண்ணாமலை பகவான் ரமண மகரிஷி அவர்கள். நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம். அவர் காலமான போது அவர் இயற்கை எய்தினார் என்று சொல்லவில்லை, அவர் முக்தி அடைந்தார் என்று சொல்லவில்லை. அவர் அந்த மரணத்தை தழுவிய அந்த அறையை இன்றைக்கும் பகவான் ஸ்ரீ ரமணர் விதேக முக்தி அடைந்த இடம் என்று போர்டு போட்டு அங்க வச்சிருப்பாங்க. திருவண்ணாமலையில ரமணாசிரமத்துக்கு போய் பாருங்க. பகவான் ரமணர் அவர் முழுமை பெற்ற அந்த அறையை பகவான் விதேக முக்தி அடைந்த இடம் அறை என்று போட்டிருப்பார்கள். அது என்ன விதேக முக்தி? பாருங்க, ஜீவனுள்ள போதே முழுமை பெற்றவர்கள் ஜீவன் முக்தர்கள் சொல்லி முடிச்சிட்டோன்னா, அவங்க மரணத்தை சந்திச்சா அதுக்கு பேரு அப்பத்தான் அவர் கடவுளை அடைந்தார்னு சொல்றதில்லை. முதல்ல கடவுளை உணர்ந்துட்டார். இப்ப வி தேகம் என்றார்கள். வி நாயகன் என்ன அர்த்தம்? நாயகன்னா தலைவன், கணநாதன், பஞ்சபூத நாயகன், வி நாயகன். அதே போலதான் தேகத்தை உதிர்த்தார். யாரு? பகவான் ரமணர் அந்த டேட்ல 14ஆம் தேதி ஏப்ரல்ல தேகத்தை உதிர்த்தார். அதனாலதான் விதேக முக்தி அடைந்தார் என்று சொல்லுவார்கள். இந்த வார்த்தை தான் இப்ப நமக்கு முக்கியமான ஒரு எவிடன்ஸா முன்வைக்கிறேன். இப்ப இருக்கும் போதே முழுமை பெற முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டு, அடையாளம் ஞானியர்கள், சித்தர்கள், மகான்கள், பெரியவர்கள். இவங்க எல்லாருமே இறைவுணர்வு பெற்றவர்கள், முழுமை பெற்றவர்கள், முக்தி பெற்றவர்கள். நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா? இப்ப சரி, அப்ப இவங்க செத்து போனா அதுக்கு பேரு தேகத்தை உதிர்த்தார். அதான் விதேக முக்தி அடைந்தார். அப்போ முக்தி முதல்ல அடைஞ்சிட்டாரு. வி தேகம், தேகத்தை உதிர்த்தார் என்று புரிகிறதா? இப்ப இயற்கையிலேயே உடம்பிலிருந்து உயிரானது பிரிந்து விடுவது ஒரு இயற்கை மரணம் என்று அறிந்திருக்கிறோம். வயசாகி முடியல, இதுக்கு மேல இயங்க முடியல, 60 ஆச்சு, 70 ஆச்சு, 80 ஆச்சு, 90 ஆச்சு, 100 ஆச்சு, 110 ஆச்சு வச்சுக்கோங்க. ஆரோக்கியமான சோல், ஆரோக்கியமான உடம்பு தான். ஆனா இதுக்கு மேல இயங்க முடியலன்னு ஒரு கட்டம் வரும்போது என்ன ஆகுது? ஒரு 80-90 வயசுல கூட அது அப்படியே அந்த இயக்கம் நின்று விடுகிறது. இதுக்கு மேல கட்டி இழுக்க முடியல இந்த உடம்பை, இந்த சக்தி, எனர்ஜி உடம்புக்குள்ள. அப்ப அது இயற்கை மரணம் என்று பெயர். இவ்வாறு மரணத்தின் போது நாம் எண்ணத்தின் மூலமாக பெரிதொன்றை தழுவி இருந்தால், சார்ந்திருந்தால், அங்க எண்ண அலை நிலை பெறும். அதுதான் பேய் பிசாசுன்னு சொல்லும். அது தனியா நான் என்னுடைய பிறப்புக்கு முன்னும் இறப்புக்கு பின்னும் புத்தகத்துல எழுதியிருக்கேன். நான் அதுல முழுமையா அதை பற்றி நான் விளக்கி இருக்கிறேன். பிறப்புக்கு முன்னும் இறப்புக்கு பின்னும்ன்ற இந்த நூல்ல அதை விளக்கி இருக்கிறேன். அதை பற்றி இப்ப பேச தேவையில்லை. இப்ப நம்முடைய தலைப்பு ஜீவன் முக்தர் என்பதுதான். அப்ப வாழும் போதே இறைவுணர்வு பெறும். அப்ப செத்த பின்னால சிவலோகம் போவோம், செத்த பின்னால வைகுந்தம் போவோம் என்பவர்கள் அறியாமையில் உள்ளவர்கள். செத்த பின்னால போற இடம் இருக்கும் போதே இறைவுணர்வு பெற முடியும் என்பதுதான் இன்றைக்கு இந்த தலைப்பை நாம் எடுத்துக்கொண்டதனுடைய பரிபூரணமான ஒரு நோக்கமாக இருக்கிறது. எனவே இந்த தெளிந்த ஒரு ஞானத்தை நாம் நிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும், தெளிவு பெற வேண்டும்.
ஐயம் தெரிவார புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு எது தடையாக இருந்தாலும் முதல்ல வாழ்க்கையில அந்த எய்ம், லட்சியம், ஜீவன் முக்தி, அந்த லட்சியம் அடையணும்னு சொன்னதுதான் முழுமையான தேடலா இருக்கணுமே தவிர இன்னும் புற தேடல்ல இன்னும் காசு பணம் தேடிக்கிட்டு இருந்தா அது ஆகாத கதை. இன்னொன்று, ஏதோ ஒண்ணு அடையணும்னு சொல்லப்பட்டு பேசப்பட்டதும் கூட தவறுதான். ஏன்னா அந்த மேன்மைக்குரிய பெரும்பொருளாகிய இறைநிலை கடவுள் எங்கும் இருக்கிறது, என்னுள்ளும் இருக்கிறது என்று புரிந்த பின்னால அதை என்ன போய் அடையிறது? வேற ஒண்ணும். இதற்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லி நிறைவு செய்கிறேன். கண்ணாடி இருக்கு நம்ம வீட்டுல. நம்ம வீட்டுல முகம் பார்க்கிற கண்ணாடி இருக்கு. அந்த கண்ணாடி நீண்ட காலமா பயன்படுத்தி மேல நிறைய அழுக்கு, தூசி, எல்லாம் கரையெல்லாம் பிடிச்சு கிடக்கு. இப்ப அதை ஒரு துணி எடுத்து தொடச்சிங்கன்னா என்னாச்சு? கொஞ்சம் பளிச்சுன்னு ஆகுது, பளிர்னு ஆகுது. இதுதான் ஆகாமிய பதிவு நீங்கிறது. அதே போல இன்னொரு ஈர துணி, சோப்பு துணி எடுத்து நல்லா கெட்டியா நல்லா தொடச்சு அதையும் இன்னொரு தடவை கிளீன் பண்ணிட்டோம்னா இப்ப இந்த கரையெல்லாம் போய் அழுக்கு எதுவுமே இல்லாத போது அது இயல்பாக விளங்குகிறது. நம்மள என்ன பண்ணுது? விளங்க பண்ணுகிறது. இங்க பாரு, இப்படித்தான் இருக்க நீ. இதுக்கு என்ன தெரியல, இந்த காட்சி தெரியல, கண்ணாடியில நாம் அறியப்பட முடியவில்லை. எனவே அங்க ஏற்கனவே நாம இருக்கிறோம். அந்த மறைப்பாகிய பழவினை புகுவினை நீங்கினால் பிரம்மமாக தன்னையே காணலாம் என்று கூறி, எனவே இறை உணர்வு என்பது தனியே இல்லை, நம்முள் இறைபொருள் இருக்கிறது. அதை உணர்ந்து தெளிந்து தேர்ந்து உய்ந்து மேன்மை அடைவோம் என்று கூறி இந்த அருமையான உரையை கேட்டு செவிமடுத்த உங்களுக்கெல்லாம் நன்றி தெரிவித்து நிறைவு செய்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். நன்றி, வணக்கம். ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். செல்வம் வந்திருக்கீங்க, ஏதாவது கேள்வி இருக்கா? செல்வம் பிரதர் கேள்வி கேட்டதால டவுட் இருந்தா கேள்வி. நல்லா இருந்தது. செல்வம் நீங்க பேசலாம். செல்வம் இருக்கீங்களா? பேசுங்க. இருக்கீங்க. அதாவது நான் இப்பதான் லாஸ்ட் டைம் தான் வந்து ஒரு 5 minutes முன்னாடி தான், அதனால ஃபுல்லா கேட்கல. யூடியூப்ல பதிவு போடுவோம், நீங்க முழுசா கேட்டுட்டு டவுட் இருந்தா என்னை தொடர்பு கொள்ளலாம். ஓகேங்க, நன்றி. மகிழ்ச்சி. எந்த ஊர் நீங்க? செல்வம்? சென்னை கொடுங்க. சென்னை. செல்வம், வாழ்க வளமுடன். சரி, நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா, நன்றி. ரொம்ப சிறப்பா இருந்தது. நிறைய விஷயம் பேசியிருந்தீங்க. அதனால நல்லா இருந்தது. மகிழ்ச்சி, சந்தோஷம். என்ன இன்னும் போய் சேரணும் நிறைய. வாழ்க நிறைய பண்ணிக்கலாம். அது மக்களாண்ட போய் சேர்ந்துரும்.